ஒரு உச்சா கை தட்டுனா சாணியை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சைனா போயிருந்தாங்க. நான் ஐயோ எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஒரு வீட்டில் ஒரு சபைங்க, அந்த வீட்டில் 10 பேர் தான், மிஞ்சி போனால் 5லேருந்து 10க்குள்ளதான், அதுக்கு மேலே வரக்கூடாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 60 அப்பார்ட்மெண்ட்டுங்க, 60 அப்பார்ட்மெண்ட்லேயுமே சபை நடக்குதுங்க. ஆனால் ஒரு வீட்டில் 10 பேர் தாங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் சபை நடக்குங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அண்டர் கிரவுண்டு ரூமில் என்ன நடக்கு, சபை நடக்குது. அங்கே இருக்கிற பாஸ் சொன்னார், உலகத்திலேயே வீடுகள் தோறும் அப்பம் விட்டு வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள்னு அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் படிச்சீங்களா பாஸ்டர்? அது சைனாவுல தான் இன்னைக்கு நிறைவேறுது. அது எப்படி தெரியுமா, அங்கங்க அணுகுண்டு வைக்கிற மாதிரி. நீங்க 50,000 பேர் 20,000 பேர் ஒரே இடத்துல கூட்டினீங்கன்னா ஒரே இடத்துல அணுகுண்டு வைப்பீங்க, ஒரு வயலும் ஜாக மாட்டான். கண்ட்ரி ஃபுல்லா அணுகுண்டு வைக்கணும். ஒரு அல்லியா சொல்லு, கண்ட்ரி ஃபுல்லா என்ன வைக்கணும்? அப்ப வீட்டுக்கு சபை நடந்தா கண்ட்ரி ஃபுல்லா என்ன வச்சாச்சு? அணுகுண்டு வச்சாச்சு. கர்த்தர் 10 வைப்பாரு ஒரு நாளைக்கு, டம்முன்னு வெடிக்கும் பாரு, சைனாவே மனம் திரும்பிடும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷல். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னாரே, அது இந்த காலம். உங்களை மனசுல வச்சுதான் அப்படி அவரு சொல்றாரு. இப்ப மலையிலே ஆராதிப்பீர்கள், அது அடையாளம் அப்படிங்கிறது புரிஞ்சா? மலைங்கிறது சீனாய் மலையை சொல்லல, கோபுரான அந்த வேகம் இல்லை, என் கூட கவனிக்கிற வேகம் இல்லை. மேல் வீட்டை சொல்ற, நீ மறந்துடுறீங்க பாருங்களேன். பரிதாபமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா. உலகத்துல எவ்வளவு ஞானமா இருக்கீங்க, பைபிள்ல அறிவாளியா இருக்குனுங்க. ஒரு அல்லியா சொல்லு. மலை என்பது சீனாய் மலை அல்ல, மேல் வீட்டு அறை. கர்த்தர் இறங்கினார் என்பது கர்த்தர் இறங்கினதை சொல்லல, பசுத்தாவி இறங்கினத மேல் வீட்டு அறை. அப்ப இஸ்ரவேலர்கள் ஆராதனை செய்வதை பைபிள் சொல்லவில்லை. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு ஆராதனை செய்வதை வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஓகே, இப்ப யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 4:23. எனக்கு ஆராதனை செய்யும்படி ஆராதனை செய்வதற்கு குமாரனை அனுப்பிவிடு. குமாரனை யார் தெரியுமா ஆராதிக்கணும்? ஆண்டவரை பிள்ளைகள். குமாரர்கள் அப்படின்னா பிள்ளைகள். இப்ப இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேதத்தில் எந்த இடத்திலேயும் எழுதப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனம். பைபிள் என்ன தெரியுமா சொல்லும்? பழைய ஏற்பாடு, என் ஜனம் சமாதானத்தை அறிந்தால் நலமாயிருக்கும். என் ஜனம் நிலையான வாசஸ்தலத்திலே அமைதியாய் தங்கும் இடத்தில் குடியிருக்கும். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனம். என் ஜனம்ங்கிறது வேற, என் குமாரர்கள்ங்கிறது வேற. குமாரர்களுக்கும் ஜனத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஜனம்னா ஒரு கூட்டம், ஆனா பிள்ளைங்கிறது கூட்டம் கிடையாது, ரத்த சம்பந்தமான உறவு இல்லையா? அப்ப இங்க பைபிள் என்ன சொல்லுது? மோசே கிட்ட காட் சொல்றாரு, பிள்ளைகள் தாண்டா எனக்கு ஆராதனை செய்யணும். அப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருக்கிறார்கள், என் குமாரனை அனுப்பிவிடு அப்படிங்கிறது இளமர காயா பேசுறாரு. இந்த குமாரர்கள்ங்கிறது இஸ்ரவேலர்களை சொல்லுவது மாதிரி இருந்தாலும் தேவனுடைய மனசுல இஸ்ரவேலர்களை சொல்லவில்லை. ஒரிஜினல் குமாரர்கள் யார் தெரியுமா? யோவான் புஸ்தகம், யோவான் 1:12. குட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உண்மையாகவே தேவனுக்கு பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் கிடையாதுங்க, நம்ம தாங்க. அவனை வச்சு பேசுறாரு, ஆனா மனசுல யாரை வச்சு பேசுறாரு? நம்மளை. அது புரிஞ்சு கொள்ளணும் நீங்க பைபிள்ல.
அவனை வெளியே வச்சு பேசுறாரு, ஆனா நம்மள அவருடைய இருதயத்துல வச்சு பேசுறாரு. இந்த ரகசியம் தெரிஞ்சாலே நீங்க கத்தரை விட மாட்டீங்க, கத்தரை ரொம்ப நேசிப்பீங்க. என்னை வச்சுத்தாண்டா பைபிள், என்னை வச்சுத்தாண்டா தெய்வம், என்னை வச்சுத்தாண்டா எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. ஒரு 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 உண்மையை சொல்லி தரட்டுமா? இப்ப இவர்கள் குமாரர்கள் அப்படிங்கிறதுக்கு விருத்த சேதனம் பண்ணா மட்டும்தான் பிள்ளைன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்றார். விருத்த சேதனம் பண்ணணும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளை அப்படின்னா, அந்த ஈசாக்கு தேவனுக்கு பிள்ளை அப்படின்னா மாம்சத்துல என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். இஸ்ரவேலர்கள் எல்லாம் எங்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள்? மாம்சத்துல. சொல்லுங்க, எங்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள்? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. உபாகமம் 30. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி கரெக்ட். சரி, சிதறடிக்கப்படுவீர்கள் மறுபடியும் கூட்டி சேர்ப்பாருன்னு சொல்றாரா? இப்ப 6ஆம் வசனத்தை கவனிங்க. இப்ப இங்க என்ன மோசே கிட்ட சொல்றாரு? மோசே, நான் பாவ சிறையிலிருந்து ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வர போறேன். சிறையிருப்பை திருப்புவேன்னா எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு போன சிறையிருப்பு. லிட்ரலி இன் பிரிச்சுவலி பாவ சிறையில் அக்கிரமத்தில் அடைக்கப்பட்டவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? விடுதலை செய்ய போகிறேன். அவர்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் தங்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் செய்வார்கள்னு உபாகமத்திலேயே மோசேக்கு சொல்றார்.